மோஸ்ட் செக்யூர்ட் பிளேஸ் ஒன்னே ஒன்று இருக்குங்க, சுடுகாட்டுல உங்க சமாதி. இப்பவே தோண்டி படுத்து மன மொழியிட முடிஞ்சு போச்சு. பெஸ்ட் மோஸ்ட் செக்யூர்ட் அண்ட் சேஃப் பிளேஸ். நிஜமான நீ அகங்காரத்திற்கு அப்பாற்பட்ட, இந்த அகங்காரம் நான் சொன்ன உடனே அரகன்ஸ் நினைச்சது கிடையாது, ஒரு ஃபேக் ஐடென்டிட்டியோடயே வாழறீங்க பாருங்க. நீங்க இப்ப வச்சுட்டு வாழ்ந்துட்டு இருக்கிற அந்த நிழல் நீ, அந்த ஈகோ தான் சொல்றேன். ஈகோ உங்க பல விதத்துல இப்படி இருந்தீங்கன்னா பாரு, 2 நாள்ல பிசினஸ் எல்லாம் காணாம போயிருப்பாரு, வேலை காணாம போயிட்டு பாரு, கொண்டாடி ஓடி போயிடுறா பாரு, கேர்ள் ஃப்ரெண்ட் ஓடி போயிடுது பாரு, நீ பாரு என்ன ஆக போற பாரு அப்படின்னு அத்தனையும் காட்டும். நல்லா புரிச்சுக்கணும். பயம் வரும்பொழுது மட்டும் நீங்க அதுக்கு எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணக்கூடாது. அதாவது உடனே செக்யூரிட்டிக்கான மெஷர்மெண்ட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சீங்கனாலும் தோத்துட்டீங்க. ஏன்னா செக்யூரிட்டினே உனக்கு கிடையாதுங்க உலகத்துல, அதான் உண்மைங்க. மோஸ்ட் செக்யூர்ட் பிளேஸ் ஒன்னே ஒன்று இருக்குங்க, சுடுகாட்டுல உங்க சமாதி. இப்பவே தோண்டி படுத்து மன மொழியிட முடிஞ்சு போச்சு. பெஸ்ட் மோஸ்ட் செக்யூர்ட் அண்ட் சேஃப் பிளேஸ். அது தவிர உலகத்துல செக்யூரிட்டின்றது வேற எதுவும் கிடையாது. அதனால ஃபியருக்கு ரியாக்ட் பண்றதையும் பண்ணாதீங்க. சாட்சியா பாத்தீங்கன்னா ஃபியர் போகஸ்ன்னு தானாவே கீழே வந்துருங்க.